இன்று நாள் முழுவதும் நீங்க அவதானிச்சிருப்பீங்க. வானிலையில ஏற்பட்டிருக்கிற மாற்றம், வரப்போற நாட்கள்ல பெய்ய போற மழை, எந்தெந்த பிரதேசங்கள்ல பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும், இந்த மாரி பல எதிர்வு கூறல்கள் சொல்லப்படுகிறது. இது சொல்லப்போனா ஒரு எச்சரிக்கையாக இல்ல, இது மக்கள் அவதானமாகவும் முன்கூட்டியே இத தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற இதுல நிறைய பேரு இது தொடர்பாக கணித்து, சரியான முறையில கணித்து இத வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க. இது பல இடங்கள்ல இந்தியா உள்ளிட்ட இலங்கையில இப்ப அதிகமாகி இருக்குதுன்னு சொல்லலாம். இத சரியாக கணிச்சு வெளியிடுறவங்க. இதுல சுஜாந்தன் இருக்காரு நம்மோட வவுனியாவில இருந்து. இவர் ஒரு கிராம உத்தியோகத்தர். வணக்கம் சுஜாந்தன். வணக்கம். இப்பொழுது தித்வா புயல் உருவான அந்த பாதையிலேயே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதாகவும் அதன் காரணமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்வு கூறப்படுது. இது என்ன விடயம் இதுல நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு? இலங்கையின் தென்கிழக்குல கடந்த 27ஆம் தேதி ஒரு சரியா சுழற்சி ஒன்று உருவானது வங்கக்கடல்ல மத்திய தெற்கு பகுதியில. ஓகே. இது அப்படியே நகர்ந்து அடைஞ்சு வந்த இலங்கையில கிழக்கு பகுதியில 950 கிலோமீட்டர் தொலைவில் கடந்த 4ஆம் தேதி, இப்ப இந்த மாதம் 4ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையா உருவாச்சுது. உருவாகி அது அங்கே இருந்தே நகர்றதுல சரியான தாமதத்தால இப்ப சில இடங்கள்ல இந்த மேகமூட்டம், சில இடங்கள்ல கனமழை, மிதமான மழை தான் இப்ப எங்கெல்லாம் மௌனியான நல்ல மழை பெய்யுது. அப்ப இது என்ன செய்ய முடியுதுன்னா, இலங்கை தென்கிழக்குல இன்னொரு புரட்சி மையத்தோட சேர்ந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி அப்படி கொஞ்சம் தாழ்வு மண்டலத்து நிலையா மாறி மிக கனமழையா வடகிழக்குல அடுத்தடுத்த நாட்கள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 8, 9, 10, 11 எல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணத்துல மிக கனமழை கிடைக்கும். இப்ப 2ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மிதமாகவும் கனமாக கிடைக்கிற அதே நேரம் மலையக பகுதிகளில் கொஞ்சம் கனமா கிடைக்கும். மலையக பகுதியில இப்ப வார இந்த தாளமுகத்தால அவ்வளவு பெரிய இழப்பு வராது. அதிகமான மழை கிடைக்க போறது வட மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும், அதே நேரம் தமிழ்நாட்டு டெல்டா மாவட்டத்துக்கும் கனமழை கிடைக்கும். மலையக பகுதியில இப்ப 7ஆம் தேதி 8ஆம் தேதியோட கொஞ்சம் குறையும், ஆனா பெய்யும் குறையும். முதல் மாதிரி தித்வா மாதிரி வராது. என்னடா இது தித்வா வந்தது நிலப்பகுதியோட சுழற்சி மையம் நிலப்பகுதியோட வந்தது. இது கடற்பகுதியோட வரும். அதால காற்று கொஞ்சம் பலமா இருக்கும். காற்று பலமா இருக்கும். மழை தொடர்ந்து இப்போ 3 நாள் தொடர்ந்து பெய்யாது. ஆனா ஒரு நாள் பெய்யும், அடுத்த நாள் விட்டு விட்டு பெய்யும். உங்களுக்கு கெப் கிடைக்கும். அவ்வளவுக்கு பதட்டம் அடைய தேவையில்லை. ஆனா நல்ல மழை கிடைக்கும். எங்களுக்கு கொஞ்சம் அந்த வயல் வெட்டு டைம்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். குறிப்பா கிழக்கு மாவட்டத்துல மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், மற்றது முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்துல தீவகத்துல அதிக மழை இருக்கும். கிழக்கு மாவட்டத்துல குறிப்பா அந்த அக்கரைப்பற்றுக்கும் மூதூருக்கும் இடப்பட்ட கரையோர பகுதியில மிக கனமழை கிடைக்கும். நான் நினைக்கிறேன் 12ஆம் தேதி வரைக்கும் 500 மில்லிமீட்டர் வரையான மழை, திரட்டிய மழை வீழ்ச்சி கிடைக்கும். ஒரே நாள்ல இல்ல, 12 வரைக்கும் ஒரு 500 மில்லிமீட்டர் மழை அந்த பகுதிக்குள்ள அதிகமாக கிடைக்கும். நக்கிள்ஸ் மலையில வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு பகுதியில இந்த அடிவாரம் இருக்கு. கொழும்புல எப்படி இருக்க போகுது மழை? கொழும்பு வடகிழக்கு பருவகாலத்துல கொழும்புல பெரிய அளவுல மழை கிடைக்கிற குறைவு தானே. இந்த இது அவ்வளவு பெரிய ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா 13ஆம் தேதி வரைக்கும் 100 மில்லிமீட்டருக்கு உள்ளதான் கிடைக்கும் திரட்டிய மழை வீழ்ச்சி. நீங்க இந்த விடயங்கள் எல்லாமே எப்படி கணிக்கிறீங்க, எப்படி இத எதிர்ப்பு கூறுறீங்க? என்னன்னு சொன்னா, இப்ப சப்ஸ்கிரைப் பண்றது பிரீமியம் ஆப்ஸ் இருக்குதானே, இந்த சேட்டலைட் சம்பந்தமான வானிலை சம்பந்தமான விவரங்கள் அறிகிறதுக்கு. அப்ப இதெல்லாம் பேமெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். வருஷம் 15,000 இருந்து 20,000 கிட்ட கட்ட வேண்டி இருக்கும். அதாவது இதை கணிக்கிறதுக்கு நீங்க புவியியல் சம்பந்தமா கற்றுருக்கீங்க அப்படித்தானே? அதனாலதான் இல்ல இல்லாடி அந்த எப்ப பார்த்து நாமளும் தான் பார்ப்போம், அதை கணிக்க முடியாது. அதனாலதான் கேட்டேன். ஓகே, நன்றி சுரேந்தன், நன்றி. இதோட இன்றைய நாளில் மிக முக்கியமான பல செய்திகள் பார்க்கப்பட்டிருக்கு. அதுல முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ அவருடைய மகனுக்கும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர்களுக்கான விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் விசாரணைக்காக சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதோட வருகின்ற பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு ஆர்எம்பியில மட்டும்தான் நீங்க டிரைவிங் லைசன்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு முக்கியம். அங்கதான் எடுக்கிறாங்க, ஆனா திரும்பவும் சொல்லிருக்காங்க அங்க மட்டும் தான் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் வேற வேற இடங்கள்ல எடுத்துக்கொள்றாங்க தானே. இப்ப போலியான அப்படியான விஷயங்கள் இருக்கிறதால அங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் மிக முக்கியமான ஒரு விஷயம், நாடு முழுவதும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகின்ற அத்தனை போக்குவரத்து விதிமுறை கட்டணங்களையும்
GoPay மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். போன வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள மட்டுமே வைத்துக்கொண்டு 200 மில்லியன் ரூபாய்கள் வருமானமாக அரசாங்கத்துக்கு வந்ததுனால இப்ப இனி எந்த பிரதேசத்துகள் இருந்தாலும் நீங்க அந்த மஞ்சள் துண்டை வாங்கி கொண்டு அங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல காசை கட்டிட்டு லீவு நாள் ரெண்டாலும் அங்க அதெல்லாம் இல்லை. நீங்க எங்க போறீங்களோ அங்க இருந்து அதிலேயே கட்டிட்டு போகலாம். இல்லாட்டி அங்கேயே லைசன்ஸ் கொடுத்துடணும், இன்னொரு நாள் அந்த லைசன்ஸ் எடுக்க நாங்க போகணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்து இது எல்லாத்தையும் முற்றுமுழுதாக இந்த 15ஆம் தேதியிலிருந்து நீக்கிட்டு அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல உங்களுடைய தண்ட பணங்களை கட்டிட்டு நீங்க போகலாம். இது ஒரு மிக முக்கியமான விடயமாக எல்லாருக்குமே இருக்கும். 10 லட்சம் லோன் எடுக்கிறதுக்கு ஒரு பேங்க்ல 1 கோடி கேள்வி கேட்கிறாங்க, 1 கோடி பிரச்சனை சொல்றாங்க. இது அனுராதபுரத்துல ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயம். நீங்க எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை, லோன் எடுக்கிறதுக்காவது உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. 10 லட்சம் கேட்டாலே பேங்க்ல ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இது வளமையா இருக்கிற விஷயம் தான், இது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். இது எப்படி தீர்க்கிறோம்னு தெரியல. அரசாங்கம் சொல்லும் லோன் கொடுக்குறோம், குறைந்த வட்டியில கொடுக்கணும்னு சொன்னா, ஆனா பேங்க்ல போனா ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். அது இன்றைய நாள்ல பெரிய அளவாக அரசாங்கத்திடம் வைக்கப்படுகின்ற கோரிக்கையாக இருக்கு. போலீஸ் மா அதிபர் ஒரு நிகழ்வுல உரையாற்றும் போது ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்காரு. நேற்றைய நாள்ல 314 புதிய அதிகாரிகள் பதவி ஏற்கும் நிகழ்வில் தான் அவர் கலந்து கொண்ட போது சொன்ன ஒரு விஷயம் சொன்னா, இதுவரைக்கும் 500க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த குற்ற செயல்களோடு, குறிப்பா கடுமையான போதைப்பொருள் குற்றங்களோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு அல்லது அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அல்லது அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காரு. போலீஸ் பிரிவு பக்கமாக அல்லது போலீஸ் சேவைக்கு 31,000 பேர் இடைவெளி இருக்கிறதாம், தேவை இருக்கிறதாம். இந்த வருஷத்துல இது நீக்கப்படாவிட்டால் வார வருஷம் 10,000 அதிகரிச்சு 40,000 அதிகரிக்குமாம். இந்த வருஷத்துல மட்டுமே 10,000 புதிய போலீஸ் உத்தியோகர்களை கடமையில ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்வதாக சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு பெரிய தொகை தேவைப்படுகிறது. அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு விஷயத்தை இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. அதாவது சுற்றுலாத்துறை மூலமாகவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மூலமாகவும் இலங்கைக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்திருக்கிறது. இலங்கை ரூபாவில் பார்த்தோம்னு சொன்னா 3,52,000 கோடி, மிகப்பெரிய அளவான தொகை. இதுல 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு பரிவர்த்தனை, அதாவது வெளிநாட்டுல வேலை செய்கின்ற இலங்கையர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் 7 பில்லியன் ரூபாய்கள், 2,24,000 கோடி. பெரிய தொகை. இந்த வருஷத்திலும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கையில என்னதான் பெரிய அளவான வருமானங்கள் தந்த நிறுவனங்களாக சுங்க திணைக்களம், இறைவரி திணைக்களம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சில திணைக்களங்கள் இருந்தாலும் கூட இந்த பக்கமாக வர வருமானம் தான் நிரந்தரமானது அப்படின்றது இந்த வருஷத்திலும் இருக்க போகுது. காரணம், போன வருஷத்துல வாகன இறக்குமதியால சுங்க திணைக்களத்துக்கு மிகப்பெரிய வருமானம் வந்தது. அந்த அளவு இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்வி இருக்கு. காரணம், வாகன இறக்குமதியிலையும் வாகனம் வாங்குறதுலையும் மக்கள் மிகப்பெரிய அளவாக இப்பொழுது பின்னுக்கு போயிருக்காங்க. காரணம், இப்ப ஏற்பட்ட அனர்த்தம், வாகன தேவைகள் கிட்டத்தட்ட பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமானவங்க தேவைக்கு ஏற்ற வாங்கி தான் இனி வாங்க போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால அந்த வருமானம் குறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட இது நிரந்தரமானதாக இருக்கும். அதுலேயும் வெளிநாட்டுல வேலை செய்து நம்ம மக்கள் அனுப்புகின்ற பணம் மிகப்பெரிய பெருமதியானதும் அது நிரந்தரமானதும் அப்படின்றது இன்றைய அவருடைய இந்த தகவல்கள்ல தெரிய வந்திருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இதனால பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.